வணக்கம். திமுகவின் எம்எல்ஏக்கள் அந்தர்பல்டி அதிர்ச்சியில் ஸ்டாலின். தற்பொழுது தமிழ்நாட்டில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆளுநரிடம் ராஜினாமா கடிதத்தை கொடுத்த நிலையில் ஒட்டுமொத்த திமுகவின் எம்எல்ஏக்களிடம் இருந்து வந்த தகவல் 20 எம்எல்ஏக்கள் விஜய் அவர்களுடன் செல்ல திட்டமிட்டுள்ளார்கள். இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி மட்டுமல்ல, அரசியல் எதிர்காலம் திமுகவிற்கு ஒடுக்கப்படக்கூடிய ஒரு சூழலும் விஜய் அவர்களால் எடப்பாடி அவர்களால் உருவாக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட தனி பெரும்பான்மையை விஜய் அவர்களால் நிரூபிக்க முடியவில்லை. 118 தொகுதிகளில் 108 இடங்களை மட்டும்தான் கைப்பற்றியுள்ள நிலையில் தற்பொழுது 10 எம்எல்ஏக்கள் தேவை. சட்டப்படி ஒரு எம்எல்ஏக்களோ 2 எம்எல்ஏக்களோ ஒரு கட்சியிலிருந்து வெளியேறினால் அவர்கள் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். ஆனால் 10ற்கு மேற்பட்ட எம்எல்ஏக்கள் ஒரு கட்சியிலிருந்து கூண்டோடு வெளியேறினால் அவர்கள் பதவியை ராஜினாமா செய்ய தேவையில்லை. அதுதான் சட்டம் கூறுகிறது. தற்பொழுது ஒட்டுமொத்த திமுகவிற்கும் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியாக ஸ்டாலின் அவர்களுக்கு அதிர்ச்சியூட்டும் வகையில் ஒட்டுமொத்த விஜய் அவர்களுக்கு ஆதரவுகளை தெரிவிக்கும் வகையில் 10 எம்எல்ஏக்களை ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ரகசிய பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறார். சட்டப்படி திமுகவின் எம்எல்ஏக்கள் தற்பொழுது 3/2 பங்கான 32 எம்எல்ஏக்கள் ஒருங்கிணைந்து வந்தால் மட்டுமே ஆளுநரால் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு சில சூழல் உருவாகியுள்ளது. அனுபவம் வாய்ந்த செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவில் இருக்கக்கூடிய காரணத்தினால் முதலில் திமுகவின் எம்எல்ஏக்களிடம் ரகசிய பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டு வருகிறது. திமுகவுடன் கொத்தடிமையாக இருப்பதா, அரசியலில் மக்களுக்கு சேவை செய்வதற்கு சுதந்திரமாக செயல்பட வேண்டுமா என்பதை திமுகவின் எம்எல்ஏக்களிடம் தற்பொழுது பேரம் பேசப்படுவதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இது நடந்தால் திமுகவில் இருந்து 10 எம்எல்ஏக்கள் கூண்டோடு விஜய் அவர்களுக்கு ஆதரவுகளை அந்தர்வல்டி அடித்தால் அடுத்து என்ன நடக்கும் என்பதை மிக முக்கியமான 3 தகவல்களை நாம் பார்க்க போகிறோம். முதலில் அதிமுக எப்படி சுக்குநூறாக ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு உடைந்ததோ அதேபோல் திமுகவும் உடையும். இரண்டாவது, ஸ்டாலின் அவர்கள் இனி ஒருபோதும் எதிர்க்கட்சி தலைவராகவோ முதல்வராகவோ வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. கலைஞர் கூட பல இடங்களில் திமுக தோல்வியடைந்தது. ஆனால் அவரது சொந்த தொகுதியில் ஒருபோதும் கலைஞர் தோற்றதே கிடையாது. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் சிறப்பான ஆட்சி, மோடியை எதிர்க்கக்கூடிய வகையில் வலிமை இருக்கிறது என்று பேசி வந்த ஸ்டாலின் அவர்களை ஒரே நொடி பொழுதில் திமுக வீழ்த்தப்பட்ட நிகழ்வு தற்பொழுது உருவாகியுள்ளது. இதில் மிக முக்கியமான ஒரு தகவலையும் நாம் 3வதாக பார்க்க வேண்டும். ஒட்டுமொத்த 108 தொகுதிகளில் பல தொகுதிகளில் முதல் வேட்பாளராக களத்தில் வெற்றியடைந்தவர்கள் யார், என்ன விவரம் என்று தொகுதி மக்களுக்கு தெரியாது. விஜய் அவர்களது முகம், விசில் சின்னம், இந்த 2ஐ மட்டும்தான் மக்கள் தேர்வு செய்து அரியணையில் அமர்த்தியிருக்கிறார்கள். இது எந்த ஒரு சாதி சமய மக்களாக பார்த்து ஓட்டுக்களை செலுத்தவில்லை. விஜய் என்ற ஒரே பிராண்டாக பார்த்து ஆதரவுகளை கொடுத்துள்ளனர். இது ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலையும், அந்தர்வல்டி அடிக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் கையை விட்டு சென்று விட்டால் இனி திமுகவால் தனி பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாது, அங்கீகாரத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழலும் உருவாகும் இனி வரக்கூடிய அரசியலில் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. அது மட்டுமல்ல, திமுகவின் கூட்டணியாக இருந்த உடன்பிறவா சகோதரர்களாக இருந்த காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் விஜய் அவர்களுடனும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. இது திமுகவின் ஒட்டுமொத்த ஸ்டாலின் அவர்களது ஊழலான ஆட்சிக்கு அடித்தளம். ஒட்டுமொத்த திமுகவும் 5 ஆண்டுகளில் மக்களுக்கு நன்மை செய்திருந்தால் வாய்ப்புகளை வழங்கியிருப்பார்கள். செய்தது எல்லாம் ஊழல். மக்கள் திமுகவை மன்னிக்க மாட்டார்கள் என்பதற்கு கொளத்தூர் தொகுதியே ஒரு சாட்சியாக அமைந்துவிட்டது. அந்தர்வல்டி திமுகவின் எம்எல்ஏக்கள் செய்யலாமா, விஜயுடன் கூட்டணி சேரலாமா வேண்டாமா என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக தகவல்களை தெரிவிங்கள். நன்றி, வணக்கம்.